வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியல் இதில் எடுத்துக்காட்டு 8இல் 4 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் தரவுகளுக்கு கூட்டு சராசரியிலிருந்து விலக்கங்களின் கூட்டுத்தொகை காண்க. விலக்கங்களின் கூட்டுத்தொகை அப்படின்னா பாருங்க, சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அதாவது சம்மேஷன் கூடுது. எதை கூட்டணும்? எல்லா எக்ஸ் மதிப்புல இருந்து எக்ஸ் பாரை கழிச்சு வரக்கூடிய ஆன்சரை கூட்டணும். இதான் என்னது? விலக்கங்களின் கூட்டுத்தொகை கூடுதல். முதல்ல நம்ம சராசரி கண்டுபிடிச்சிருமா பாருங்க. சராசரினாலும் கூட்டு சராசரினாலும் ஒன்று தான். சராசரி அப்படின்னா ஃபார்ம்ல என்ன பாருங்க, சம்மேஷன் எக்ஸு பை என்னு. இதில் மொத்தம் எத்தனை மதிப்புகள் இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. அப்போ இதான் என்னது? என்னோட மதிப்பு 8. இப்போ சம்மேஷன் எக்ஸ் அப்படின்னா அனைத்து எக்ஸ் மதிப்புகளையும் நம்ம கூட்டணும். கூட்டலாமா பாருங்க. 21 + 30 + 22 + 16 + 24 + 28 + 18 + 17 கூட்டி எதை கொண்டு வகுக்கணும்? எண்ணு மொத்த உறுப்புகள் 8 கொண்டு நம்ம வகுக்கணும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு ஒன்றாம் இடத்தை கூட்டுங்க. 7 8 15, 15 ஒரு 8 23, 23 ஒரு 4 27, ஒரு 6 33, ஒரு 2 கூட்டினா 35, 1 கூட்டினா 36, 36க்கு 6, மீதி 3 இருக்கு இல்லையா? அப்போ 3 1 4, 4 1 5, 5 2 7, 7 2 9, 9 1 10, 10 2 12, 12 ஒரு 3 15, 15 ஒரு 2 17. அப்போ 176. இந்த 8 அப்படியே வந்துடும். கேன்சல் பண்ணுங்க. ஓர் 8 8, முதல்ல 17, ஈரெட்டா 16, மிச்சம் 1 இங்கே வந்துடும். 6க்கு முன்னால் 16, 16ல் ஈரெட்டா 16. அதாவது 176 8 கொண்டு வகுத்தோம்னா 22. சரியா? இதான் என்னது? நமக்கு தேவையான சராசரி எக்ஸ் பார். சராசரியை எக்ஸ் பார் என்று எழுத கொண்டு குறிப்போம். அந்த இடத்துல எக்ஸ் பார் போட்டுக்குங்க. இப்போ பாருங்க, நமக்கு விலக்கங்களின் கூடுதல், விலக்கங்களின் கூட்டுத்தொகை வேணும் இல்லையா? விலக்கங்களின் கூட்டுத்தொகை, விலக்கங்களின் கூட்டுத்தொகை, விலக்கங்களோட கூட்டுத்தொகைக்கு என்ன நிபந்தனை பாருங்க? ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் அனைத்து எக்ஸ் மதிப்புகளையும் எதுலேருந்து கழிக்கணும்? எக்ஸ் பார்லேருந்து கழிக்கணும். ஈக்குவல் டு இப்போ பாருங்க, முதல் இது பாருங்க 21 இருக்கா? அப்போ 21 மைனஸ் எக்ஸ் பார். அப்போ 21 மைனஸ் எக்ஸ் பாரோட மதிப்பு 22 பிளஸ், ஏன்னா இங்கே சம்மேஷன். அடுத்த எக்ஸ் மதிப்பு பாருங்க 30, 30 மைனஸ் 22. இந்த இடத்துல 30 மைனஸ் 22 பிளஸ் அடுத்த மதிப்பு பாருங்க 22 மைனஸ் 22. எக்ஸோட மதிப்பு 22 மைனஸ் எக்ஸ் பாரோட மதிப்பு 22 பிளஸ் அதுக்கடுத்து பாருங்க எக்ஸோட மதிப்பு 16, எக்ஸ் பாரோட மதிப்பு 22. அப்போ இந்த இடத்துல 16 மைனஸ் 22. அதுக்கடுத்து பாருங்க 24 மைனஸ் 22 பிளஸ் 24 மைனஸ் 22 பிளஸ் அடுத்த மதிப்பு பாருங்க 28, 28 மைனஸ் 22. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், எக்ஸோட மதிப்பு 28 மைனஸ் எக்ஸ் பாரோட மதிப்பு 22 பிளஸ் அதுக்கடுத்து 18 இல்லையா? 18 எக்ஸோட மதிப்பு 18 மைனஸ் எக்ஸ் பாரோட மதிப்பு 22. லாஸ்ட் மதிப்பு எக்ஸோட மதிப்பு 17 மைனஸ் எக்ஸ் பாரோட மதிப்பு 22. அவ்வளோதான். இதெல்லாம் சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஈக்குவல் டு 21 மைனஸ் வேற கூடிய, அப்போ கழிக்கணும். 22ல் 21 கழிச்சா 1, பெரிய நம்பருக்கு மைனஸ், அதனால் மைனஸ் 1 ப்ளஸ் 30ல் 22 கழிச்சோம்னா 8 ப்ளஸ் 22 மைனஸ் 22 என்ன வந்துடும்? 0 ப்ளஸ் 16 மைனஸ் 22 வேற கூடிய, 22ல் 16 கழிச்சா 6, என்ன 6? பெரிய நம்பருக்கு மைனஸ் மைனஸ் 6. இங்கே வாங்க ப்ளஸ் 24 மைனஸ் 22, அப்போ 2, என்ன 2 ப்ளஸ் 2. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ப்ராக்கெட்டில் எடுத்துடலாம். சரியா? ப்ளஸ் 28ல் 22 கழிச்சா 6, என்ன 6? ப்ளஸ் 6 தான். ப்ளஸ் 18 மைனஸ் 22 வேற கூடிய, 22ல் 18 கழிச்சா 4, என்ன 4? மைனஸ் 4 ப்ளஸ்
17 மைனஸ் 22 22 17 கழிச்சு 5 பெரிய நம்பர் மைனஸ் -5 முடிஞ்சுதா? இப்போ பாருங்க ஈக்குவல் டு இந்த -1 அப்படியே வந்துடும், +8 அப்படியே வந்துடும், +0 அப்படியே வந்துடும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -6 +2 இந்த இடத்துல +6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4 ப்ளஸ் இன்ட்டு -5 சுருக்கலாம் பாருங்க. முதல்ல ப்ளஸ்ஸை கூட்டுங்க 8 8 2 10 10 ஒரு 6 16 அதுக்கு மைனஸ் எல்லாம் கூட்டலாமா? அப்போ மைனஸ் எல்லாம் கூட்டி அதே குறி தான் போடணும். அதனால் இந்த -1 1 6 7 7 ஒரு 4 11 11 ஒரு 5 16 எல்லாமே மைனஸ் தானே, கூட்டினா 16 அந்த கூட்டி அதே குறியை போடணும். அப்போ -16 அப்போ 16 - 16 0. இதான் என்னது நமக்கு தேவையான விளக்கங்களின் கூட்டுத்தொகை. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.